பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றும் ஒரு நல்ல காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பதாக. பழைய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து என்பதான தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை அவருடைய பிறப்பை குறித்து, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறப்பை குறித்து பழைய ஏற்பாட்டிலே காணப்படுகிற தீர்க்க தரிசனங்களை நாம் தியானித்து வருகிறோம். பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறித்ததான பல தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய பிறப்பை குறித்து, அவர் எப்படியாய் பிறப்பார் என்றும், அவர் எங்கே பிறப்பார் என்றும், அது மட்டுமல்ல அன்பானவர்களே, அவர் எப்படியாய் ஊழியம் செய்வார், அவர் எப்படியாய் மரிப்பார் என்பதை குறித்ததெல்லாம் பரிசுத்த வேதாகமத்திலே பல தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த நாட்களிலே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்ததான தீர்க்க தரிசனங்களை மட்டும் நாம் தியானித்து வருகிறோம். அதில் இன்றைக்கு நமக்கு எல்லோருக்கும் தெரிந்ததான பழக்கப்பட்டதான ஒரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் நம்ம எல்லோருக்குமே தெரிந்த ஒரு வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவருடைய தோளின் மேல் இருக்கும், அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து அவர் சொல்லுகிறார். நமக்காக ஒரு பாலகன் பிறந்திருக்கிறார், பிறக்க போகிறார். நமக்கென்று ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அவர் நமக்கென்று பிறக்க போகிறார், நமக்கென்று அவர் கொடுக்க போகிறார். பிதாவாகிய தேவன் அவரை நமக்கென்று கொடுக்க போகிறார். அவருடைய கர்த்தத்துவம், அதாவது ஆளுகை அவருடைய தோளின் மேல் இருக்கும். அவருடைய நாமம் அதிசயமானவர் என்று சொல்லி அந்த வசனம் இப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து 5 விதமான பெயர்களை தீர்க்கதரிசி இந்த இடத்துல அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல அவர் ஆண்டவருக்கு கொடுக்கிறதான முதலாவது பெயர் என்னன்னு சொன்னால், அவருடைய நாமம் அதிசயமானவர் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் பிறந்த பொழுது பலவிதமான அதிசயமான காரியங்களை அவர் செய்தார். அவர் செய்ததான அதிசயங்களின் நிமித்தமாக அன்பானவர்களே, பலருடைய வாழ்க்கை மீண்டுமாக செழிப்படைந்ததை நாம் பார்க்கிறோம். உதாரணமாக அன்பானவர்களே, நாம் எல்லோருக்குமே நன்றாக தெரியும். அன்பானவர்களே, 38 வருஷமாய் ஒருவன் பெத்தஸ்தா குளத்தண்டையிலே படுத்திருக்கிறான். அவனுடைய வாழ்க்கை உலக மனுஷனுடைய கண்ணோட்டத்தின்படி அவனுடைய வாழ்க்கை முடிந்து போனதாகவே கருதப்பட்டது. அவனுக்கு வயசு 38 அல்ல, அவனுடைய வியாதிக்கு வயசு 38. பல நாட்களாக அவன் ஒரு பெரிய ஒரு அதிசயத்தை அவன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறான். ஆனால் அவன் விரும்பின அதிசயம் அவன் வாழ்க்கையில நடக்கவில்லை. அன்பானவர்களே, ஒரு நாள் வந்தது, அதிசயத்தை செய்கிறதான அதிசயமான தேவன் அவனை தேடி சென்றார். அவன் விரும்பின அதிசயத்தை அவனுக்கு செய்தார். அவனுடைய வாழ்க்கையை மீண்டுமாக துளிர்க்கப்படினார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவராகிய இயேசு பிறப்பதற்கு கிட்டத்தட்ட 700 வருஷங்களுக்கு முன்பதாக அவர் வாழ்ந்தவர். அவர் சொல்லுகிறார், அவருடைய நாமம், நமக்கென்று பிறக்க போகிறதான பாலகனுடைய நாமம் அதிசயமானவர். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அந்த அதிசயமான தேவன் நீங்கள் எதிர்பார்க்கிறதான அந்த அதிசயத்தை கர்த்தர் செய்து உங்கள் வாழ்க்கையை அவர் மாற்றப் போகிறார். அவர் செய்கிறதான அதிசயம் உங்கள் வாழ்க்கையை மீண்டுமாக துளிர்க்க செய்ய போகிறது. உங்களுக்கென்று பட்டு போன உங்களுடைய வாழ்க்கையை மீண்டுமாக துளிர்க்க வைப்பதற்கென்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தார். நம்பிக்கை இல்லாத உங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டுமாக ஒரு நம்பிக்கை கொடுப்பதற்காக, முடிந்து போன உங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டுமாக ஒரு புதிய தொடக்கத்தை கொடுப்பதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தார். எனவே எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நாம் நினைவு கூறுகிற இந்த நாட்களிலே அவர் நாமம் அதிசயமானவர் என்கிறதான அந்த நாமத்தை நாம் துதிப்போமாக. உங்கள் வாழ்க்கையிலே அந்த அதிசயமான தேவன் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய, உங்கள் வாழ்க்கையை துளிர்விட செய்யக்கூடிய, உங்கள் வாழ்க்கையை மீண்டுமாக உயிரடைய செய்யக்கூடிய அந்த அதிசயத்தை உங்களுக்கு செய்து உங்களை மீண்டுமாக அவர் துளிர்க்க பண்ணுவாராக. ஏனென்று சொன்னால் அவருடைய நாமம் அதிசயமானது. அவர் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார்? நமக்கு அற்புதங்களை செய்யும்படிக்கு, நமக்கு அதிசயங்களை செய்யும்படிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். அந்த அதிசயத்தை செய்கிற தேவனுடைய கரத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் விரும்புகிறதான அதிசயத்தை எனக்கு செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தரை பார்த்து நாம் கேட்போமா? ஜெபிப்போம். இரக்கமுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா.
ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், உம்முடைய பெயர் அதிசயமானவர் என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். தகப்பனே ஆண்டவரே, எப்படியாக ஆண்டவர் அந்த 38 வருஷமாய் வியாதியார்ந்த உன்னுடைய வாழ்க்கையில் முடிந்து போன வாழ்க்கை என்று சொல்லி எல்லோராலும் முத்திரை குத்தப்பட்ட வாழ்க்கையில் எப்படியாக ஒரு அற்புதத்தை ஒரு அதிசயத்தை செய்து அவன் வாழ்க்கையை மீண்டுமாக தொடங்க பண்ணினீரோ, அதே போல என்னுடைய வாழ்க்கை முடிந்து போய் விட்டது, என்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதான் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா முடிவு கட்டி ஆண்டவரே ஏதோ ஒரு பெயருக்கு நடைப்பணத்தை போல வாழ்ந்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. அவர்கள் வாழ்க்கையில் அதிசயமான தேவன் ஆண்டவரை அதிசயத்தை செய்து அவர்கள் வாழ்க்கையை மீண்டுமாக துளிர்விட செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தர் நீர் தாமே ஆண்டவரே அவருடைய நம்பிக்கைகள் மீண்டுமாக துளிர்விடுவதாக, அவருடைய வாழ்க்கை மீண்டுமாக ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்படுவதாக, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியுடைய வாழ்க்கை மீண்டுமாக துளிர்ப்பதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அவர்கள் வாழ்க்கையில முடிந்து போய்விட்டது என்று சொல்லி அவர்கள் நினைக்கிற காரியங்கள் மீண்டுமாக தொடங்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே நற்காரியங்கள் தொடங்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அதிசயமான தேவன் அதிசயத்தை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.